ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்துள்ளது நவாபாளையம் கிராமம். இங்குள்ள அணைக்கட்டு பகுதியில் மணல் கடத்தல் நடப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் விரைந்து சென்று டிராக்டர்கள் மற்றும் ஜேசிபி எந்திரத்தை மடக்கினார். டிராக்டர் ஓனர் குமரனை எஸ்ஐ நாகராஜன் கைது செய்ய சென்றார். அப்போது குமரன் தனது ஆதரவாளர்களுடன் எஸ்ஐ நாகராஜனிடம் வாக்குவாதம் செய்தார். அப்போது எஸ்ஐ நாகராஜனை குமரன் அவதூறாக பேசினார். உடனே எஸ்ஐ குமரன் சட்டையை பிடித்து இழுத்து சென்றார். வருவார் சார், விடுங்க சார் என குமரனுக்கு ஆதரவாக அவரது ஆதரவாளர்கள் பேச எஸ்ஐ சட்டையை பிடித்து திடீரென தாக்கினார் குமரன். போலீஸ் அதிகாரியை குமரன் தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் போலீசார் வந்து குமரனை குண்டுகட்டாக கைது செய்தனர். ஆதமங்கலம் போலீஸ் நிலையத்தில் வைத்து குமரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோதமாக மணல் அள்ளியது, போலீஸ் அதிகாரியை தாக்கியது, பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மணல் கடத்தியதாக கைதான குமரன் திமுக, அதிமுக என எல்லா லோக்கல் அரசியல்வாதிகளுடனும் நெருக்கமான பழக்கம் கொண்டவர். இதனால் இந்த சம்பவம் திருவண்ணாமலையில் பரபரப்பாக பேசப்படுகிறது. போலீஸ் அதிகாரி தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நவாபாளையம் கிராமத்தில் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். மணல் கடத்தல் குறித்த விசாரணை வேகம் எடுத்துள்ளது.